Hi students, welcome to BMI Maths, 10th Standard Maths, 7th Chapter, Mensuration, Exercise 7.1 second sum பார்க்கலாம். A solid iron cylinder has total surface area of 1848 square centimeter. Its curved surface area is 5/6 of its total surface area. Find the radius and height of the iron cylinder. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ரேடியஸும் ஹைட்டும் வந்து கேட்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க, அது வந்து 1848 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 5/6 ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. 5/6 ஆஃப் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ 5/6 இன்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நம்மளுக்கு 5/6 இன்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 1848. இப்போ இன்ட்டு 5/6 ஆஃப்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 5/6 இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ 5/6 இன்ட்டு இங்கே டிஎஸ்ஏ வந்து 1848 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதையே கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா இங்கே 6ஆல் இது கேன்சல் பண்ணால் 3 6 ஆர் 18. இங்கே 4 இருக்குது, டிவைட் பண்ண முடியாது. அப்போ 0 சேர்த்திட்டு இன்னொரு டிஜிட்டும் எடுத்துக்கிறோம், 48. அப்போ 6 8s ஆர் 48, இங்கே 8 டைம்ஸ். இப்போ 5 இன்ட்டு 308 வந்து 1540. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு கிடச்சிச்சு 1540. இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து 2πRH. இந்த 2πRH வந்து நம்ம 1540 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க 1848. இப்போ இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து 2πR இன்ட்டு இந்த ஹெச் கூட இன்னொரு ஆர் சேர்த்திக்கணும். ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே 2πRH வந்து சிஎஸ்ஏனா, டிஎஸ்ஏவுக்கு வந்து இங்கே இந்த ஹெச்சோட ஒரு ஆர் சேர்த்து எழுதணும், H+R. 2π இன்ட்டு இந்த 2πR எழுதிட்டு இந்த ஹெச்சு கூட ஒரு ஆர், அப்போ H+R ஈக்குவல் டு 1848. அப்போ இது ரெண்டும் 2πRH ப்ளஸ் இங்கே 2πR ஸ்கொயர் வந்து 1848. இது ரெண்டும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சேர்ந்து 1848. 1540 ப்ளஸ் 2πR ஸ்கொயர் ஈக்குவல் டு 1848. இந்த 2πR ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 1848 மைனஸ் 1540. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 8ல் 0 போச்சுன்னா 0, 8, 4ல் 4 போச்சுன்னா 0, 8ல் 5 போச்சுன்னா 3, இப்போ 308. இப்போ 2 இன்ட்டு இங்கே 5க்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 308. இப்போ ஆர் ஸ்கொயர் இங்கே வச்சுக்கலாம். இந்த சைடு 308, இந்த 7 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இந்த 2 இன்ட்டு 22 டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ 308 இன்ட்டு இந்த 7 டிவைடட் பை 2 இன்ட்டு இந்த 22. இப்போ இதையே 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1 2 is 2, 3 2 போச்சுன்னா 1. இப்போ 10, 5 2s are 10, 4 2s are 8. இப்போ இங்கே 22ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 7 டைம்ஸ் 7 இன்ட்டு 22 வந்து 154. இப்போ 7 7s are 49. இல்லைன்னா இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். 308 இருக்குது, இதையே 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1 2 is 2, ரிமைண்டர் 1, 5 2s are 10, 4 2s are 8, இங்கே 154. இப்போ இதையும் மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 11 2s are 22. இதையும் 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 7 2s are 14, 15ல் 14 போச்சுன்னா 1. இப்போ இங்கே 14 இருக்கும், மறுபடியும் 7 2s are 14. இப்போ இந்த 11ஆல் கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ். இப்போ 7 இன்ட்டு 7 வந்து 49. Therefore r square equal to 49 and r equal to root of 49 வந்து 49க்கு root வந்து 7 cm. இப்போ r equal to 7 in 2πRH. 2πRH வந்து CSA, curved surface area. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது CSA, இதில் rக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2πRH equal to 1540 நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு இங்கே ஆர் வந்து 7. இப்போ 7 இன்ட்டு ஹெச், நம்ம ஹெச் கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த ஆரை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவல் டு 1540. இப்போ ஹெச் ஈக்குவல் டு இங்கே 1540. இந்த 7 இங்கே வந்துடும் இன்ட்டு 7.
இங்கே டிவைடட் பை இந்த 2 × 22 × 7. இங்கே வேணாலும் 7 கேன்சல் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இல்லை இந்த அப்படியே வச்சு கீழே கொண்டு வந்து இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே கொண்டு வந்தாலும் அது கேன்சல் ஆயிரும். 7 7 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 7 2s are 14, ரிமைண்டர் 1. 14னா 7 2s are 14, இந்த 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 770. மறுபடியும் இதை வந்து 11th டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 11s are 22, இங்கே 7 11s are 77, இந்த 0 அப்படியே சேர்த்திக்கணும். இப்போ மறுபடியும் இந்த 2ஆல் இதே 70 கேன்சல் பண்ணோம்னா 2ஆல் 70 கேன்சல் பண்ணோம்னா 35. இப்போ 35 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர். R = 7 சென்டிமீட்டர், H = 35 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.